இன்றைக்கி தரங்கம்பாடி பீச்சுக்கு போகலாமா? பீச்சுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த தரங்கம்பாடி சிறப்பு அம்சங்களில் நான் பேசியே ஆகணும்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன் சொன்னால் பலருக்கும் அந்த கடற்கரைன்னு சொன்னாலே இந்த ஒரு அமைதியான அந்த கடற்கரை, இந்த தூய்மையான கடல் காற்று, அந்த ஓசன் காற்று தரங்கம்பாடியில் அந்த வீசக்கூடியது எல்லாத்துக்கும் தெரியும். பற்றிய பேச்சுகள் ரொம்ப குறிப்பாக அந்த வெளிநாடுல வந்து வரக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகள், அந்த இயற்கையை ரசிக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் ரொம்பவும் தெரியும். நம்ம தரங்கம்பாடியில் இந்த காற்று வீசு பாருங்க. இது சாதாரண காற்று கிடையாதுங்க. கடல் அலைகள் இருக்குல்ல, தொடர்ந்து மோதுவதனால உருவாகும் நுண்ணிய நீர்த்துக்கள் காற்றில் கலந்து இந்த இயற்கை செயல்முறை காற்றை சுத்தப்படுத்த உதவுது. அதனால நகரங்கள்ல இந்த காணப்படும் தூசி, இந்த புகை மற்றும் அந்த மாசுலாம் இருக்குங்கல்ல, இங்க ரொம்ப குறைவா காணப்படும். அதனால தான் மக்கள் இங்கே வந்து கடற்கரைக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காற்றை சுவாசிக்கும் போது ஒரு 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 புத்துணர்ச்சியான ஒரு ஒரு அனுபவத்தை வந்து உணருவாங்க அவங்களோட வாழ்க்கையில். பலர் வந்து இதை வந்து ஓசன் காற்றுன்னு சொன்னாலும் அறிவியல் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தூய்மையான கடல் காற்றுங்க இது. ஈரப்பதம் அந்த மற்றும் அந்த இயற்கை அயன்களில் கலவையாகும். இந்த காற்று உடலுக்கு ரொம்ப புத்துணர்ச்சி அளிக்குது, மன அழுத்தத்தை குறைக்குதுங்க, சுவாசத்திற்கு ரொம்ப இலவ தருகுது. இந்த காலையில் நம்ம சாயங்கால நேரத்தில் நம்ம வந்து கடற்கரையில் நடக்கிறோம் பாருங்க, நடந்து செல்லும் போது அந்த மனமும் உடலும் சுறுசுறுப்பாக மாறுறது இது தாக்கம் தாங்க. தரங்கம்பாடியும் சிறப்பு அதன் இயற்கை அமைதியிலும் இருக்குது. இந்த அலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஒளியும் இந்த கடலின் நிலப்பரப்பு இருக்கு பாருங்க, மெதுவாக வீசும் இந்த காற்று, இந்த எல்லாமே இந்த மனித மனசுக்கு ஒரு அமைதியை தருங்க, அந்த அனுபவத்தையும் தரும். இதனால பல இந்த இடத்த வந்து ஓய்வு மன நிம்மதிக்காக இந்த இடத்த வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம். அப்படிதான் என்ன, அப்படிதான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இந்த இயற்கை நமக்கு தரும் இந்த அரிய பரிசான் இருக்குல்ல, இது ரொம்ப தூய்மையான கடல் காற்றை இந்த பாதுகாப்புறது வந்து நம்ம ஒவ்வொரு பொறுப்புங்க. இந்த கடற்கரை சுத்தமாக வைத்தல், இந்த பிளாஸ்டிக்கை போடாமல் இருக்கிறது, இந்த குப்பையை போடாமல் இருக்கிறது, நம்ம வந்து வீக்கெண்டில் ஒன்ஸ் ஒன் டைம் போயிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அந்த இயற்கை சூழலை, அந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே முன் வரணும். அப்போது இந்த மாசை தவிர்த்தால் இந்த இயற்கை வளங்களை வந்து நம்ம பாதுகாக்கிறது மூலமாக இந்த தரங்கம்பாடியின் இந்த தனித்துவமான இந்த சூழல் இருக்குது பாருங்க, நம்ம அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொண்டு போக முடியும். நம்மளால் முடியும் அப்படி சொன்னால் முதல்ல அதை சுத்தப்படுத்துறதுக்கோ, அதை தயார் நிலைப்படுத்துறதுக்கோ, அதை வந்து அசுத்தமாகாமல் பாதுகாக்கிறதுக்கோ முதல்ல நான் முன்னும் வரணும். அப்போ நான் சேர்ந்தாதான் எல்லாரும் நாம ஆகலாம் என்ன. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த இயற்கை சூழலை வந்து பொதுவாகவே தரங்கம்பாடி பீச்சுன்னு இல்லாமல் எந்த ஒரு பொது இடங்கள்லையும் நம்ம இயற்கையை வந்து நம்ம பாதுகாத்து அதை சுத்தமாக சுகாதாரமாக வச்சுக்கிறது நம்மளோட பொறுப்பும் நம்மளோட கடமை தான் அது. அதனால் நம்ம எல்லோருமே என்ன பண்ணுறோம், சுத்தமாக வச்சுக்கலாம். அப்படியே சரி, நம்ம வீடியோ என்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம ஐடியோ ஃபாலோ பண்ண தொடர்ந்து அறிஞ்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் விழாக்களை பார்க்கலாம். பாய் பாய்.